வணக்கம் geeks, welcome to Phone Arena Tamil. மொத்தம் அப்போ நமக்கு வந்து ஒரு பதில் கிடைச்சிருக்கு. இந்த 10,000 ரூபாயிலேருந்து 15,000 ரூபாய்க்குள்ள இருக்கிறதுலே பெர்ஃபார்மிங் ஃபிளாக்ஷிப், அதாவது என்ட்ரி லெவல் ஃபிளாக்ஷிப். இந்த ஃபிளாக்ஷிப்ங்கிறது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க. வச்சா ஃபிளாக்ஷிப்லாம் கிடையாது, ஃபிளாக்ஷிப் கில்லர். இது ஒரு புயல் ஸ்டார்ம், அன்லீஷ் த ஸ்டார்ம். இருக்கலையே ஆல்ரெடி 2 புயல், நார்த்துக்கு ஒன்று சவுத்துக்கு ஒன்று வந்து ஸ்டார்ம் 5G இன்னிலேருந்து ஆல்ரெடி சேலுக்கு போயிருக்கும். இந்த வீடியோ வந்தபோது 15,000 ரூபா லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, 13,500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பேங்க் ஆஃபர் 1,500 ரூபாயோட 12,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 12,000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு 5G ஃபோன் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளேயோட வேல்யூ ஃபார் மணி. 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், 50 MP கேமரா. SoC வந்து Dimensity 6080. அது வந்து Dimensity 810 அப்படின்னு அதோட வேற பேர். நீ கூட சொல்லுவியே, அந்த ஓப்போல கூட இதே ப்ராசஸர்லாம் இருக்கு, ஆனால் 20,000 ரூபா சொல்றாங்கன்னு. அது எல்லாருக்கிட்ட தான் ஒரே இதே மாற்றி விடுவாங்க. ஸோ இது வந்து 6080 ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராசஸர் இருக்கு. ஃபுல் HD ப்ளஸ் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து Blaze 2ல வந்து HD ப்ளஸ் தான் இருந்துச்சு. இது 10,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க, இப்போ 11,000 ரூபாய்க்கு விற்கிது. ஸோ இது வந்து ஆஃபர் போக 12,000 ரூபாய்க்கே வந்து ஃபுல் HD ப்ளஸ் இருக்குது. ஸோ அது தவிர 8GB ரேம் ஒரே மாடல் தான் இருக்குது. ஸோ 8GB ப்ளஸ் 8GB வர்ச்சுவல் ரேம், 128GB ஸ்டோரேஜ் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்குது, 50 MP கேமரா, 8 MP அல்ட்ரா வைட், தண்ட கேமரா கிடையாது, டீசெண்டான கேமரா. ஃப்ரண்ட்டில் வந்து 16 MP கேமரா இருக்குது, 2 கலர் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது கேல் க்ரீன், நம்மக்கிட்ட இருக்கிறது கேல் க்ரீன். ஓகே, டப்பா ஓரத்தில் பார்த்தியா, ஃப்ரீ சர்வீஸ் அட் ஹோம். ஆமாம், இது எல்லாத்துலேயும் போடுறாங்க. லாவானாலே உங்களுக்கு ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணி தரப்படும். பாக்ஸ்லேயே வந்து ஒரு கிளியர் கேஸ் கிடைக்கும். டிபியூ கேஸு நல்லா தான் இருக்குது, டிட்டர்ஜென்ட்டாக இருக்குடா. ஸோ இதோட கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது, 214 கிராம். ஆமாம் வச்சு, ஆனால் ப்ரீமியமாக இருக்குது. கிளாஸ் பேக் தான் ப்ரீமியமாக இருக்குல்ல. இங்கே பார்த்தீங்களா டைப் சி சார்ஜர், C to C அங்கங்கே அவன் என்ன வந்து 33 வாட்னாலே இதுதான் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி அக்னியில் வந்து 20,000 ரூபா ஃபோன், 22,000 அந்த ஃபோனில் இருந்த அதே சார்ஜர் தான் இது, 33 வாட். இது மோஸ்ட்லி வந்து 2 மணி நேரத்துக்குள்ள, 1.25 மணி நேரத்துக்குள்ள வந்து 5,000 ஆகிடும். 5,000 mAh, 50% வந்து கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து 50% சார்ஜ் ஆகிடும். நல்ல சார்ஜர் இதுதான், நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த அக்னியோட. சரி, ஆனால் இது டிசைன் செம்மையாக இருக்குடா. அதாவது சைடில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வச்சுருக்காங்க, ஆனால் அதுக்கு மேலே இருக்க வால்யூம் ராக்கர் சூப்பராக இருக்குது. ஃப்ளாட்டு தான், ஃப்ளாட்டு டைப் சி. பாட்டமில் வந்து 3.5mm ஜாக்கு, ஒரு மைக்ரோஃபோனு, ஸ்பீக்கரு. ஸோ ஓவராலாக லுக் வச்சு பார்க்கும்போது மோஸ்ட்டாக அந்த பட்ஜெட்டில் நீங்கள் பார்க்குற எல்லா ஃபோனும் ஐடென்டிக்கலாக தான் இருக்குது. அது வேறு விஷயம், அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி அன்லாக் பண்ணி இதெல்லாம் செட்டப்லாம் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எப்பயும் போல் வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான், இது ப்ளோட்வேர் அந்த மாதிரி விஷயங்களே கிடையாது. ஸோ ஸ்ட்ரிக்ட்லி ஸ்டாக் ஆண்ட்ராய்டு. அந்த டிஆர்எம் ஏதோ சொல்லிட்டு இருந்தாலும் டிஆர்எம் இருக்குது, அதை நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா இதில் பிளேஸில் இல்லை, அது HD ப்ளஸ் ஸ்க்ரீனு. ஓகே, ஸோ அதனால் இது இருந்தாலும் இல்லைனாலும் 480p பார்க்கறதுக்கு பிரச்சனை இருக்காது. இது HDR ஸ்க்ரீன் கிடையாது, ஃபுல் HD ப்ளஸ் தான். ஆனால் வைட் L1 சர்டிஃபிகேஷன் இதில் போட்டிருக்கு. ஸோ இதுலேயே பார்த்தா தெரியும், 8GB ரேம் இருக்குது. டிஃபால்ட்டாகவே வந்து உங்களுக்கு ரேம் எக்ஸ்பென்ஷன் வந்து ஆன் ஆகிருக்கும். ஓகே, என்ன ஆஃப் பண்ணிக்கலாம். அப் டு 8GB வரைக்கும் இது ரேம் எக்ஸ்பென்ஷன் பண்ணிக்கலாம். 8+6 இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா? 8+8, ஸோ 16 வரைக்கும் கிடைக்கும். 6080 Android 13 தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருது. ஆனால் இங்கே வந்து கூடிய சீக்கிரம் வந்து Android 14 அப்டேட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 இயர்ஸ் வந்து நாங்கள் செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சூப்பர்ரா, வேறு லெவல். ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 128GB ஸ்டோரேஜ் தான் இருக்குது. ஸோ நான் இதுவுமே ஒரே ஒரு ஆப் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து 18GB யூஸ், மீதியெல்லாம் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. சூப்பர். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்த எல்லா லாவா ஃபோன்ஸ் மாதிரி தான், ஒன்றும் இருக்காது, ஃபுல்லாக ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். அந்த ஐகான்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கலராக இருக்கும், கொஞ்சம் லைட்டாக கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுவே ஆச்சரியமாக இருக்கு வச்சா, உனக்கு வந்து ப்ளோட்வேரே கிடையாதுங்கிறான்ல. இதுவுமே எல்லாரும் ஏதாவது ப்ளோட்வேர் கொடுக்குறாங்க. இப்போ டிஃபால்ட்டாகவே வந்து 120 டைனமிக்கில் இருக்கும். ஓகே, என்ன வந்து ஸ்ட்ரிக்ட்லி 120 இல்லைன்னா 60 வச்சுக்கலாம். சூப்பரு. வேற என்ன இருக்குது, அந்த அவங்களோட மல்டி டாஸ்கிங் வியூலாம் போனால் எல்லாமே ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தானே? 100% எல்லாமே கிட்டத்தட்ட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான். ஓகே. ஸோ விட்வைன் L1 இருக்குன்ட்டு ரைட்டு. கேமரா யூஐ இப்போ வச்சு, கேமரா யூஐயும் மீடியாடெக்கோட இது மாதிரி தான் இருக்கும். மீடியாடெக்கில் நார்மலாக வர்றது அதே தான். ஃபில்டர்ஸு, ஃபிலிமு. ஓகே, மீடியாடெக் அப்படியே மீடியாடெக் வேணும். வாட்டர்மார்க், கிரிட் லைன், செல்ஃப் டைமர், கேமரா மியூட். ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அப் டு 2K ரெக்கார்டிங் இருக்குது. ஃப்ரண்ட்லையா? ரியரில். ஃப்ரண்ட்டில் வந்து 1080p இருக்குது. ஓகே, ரியரில் வந்து அப் டு 2K இருக்குது. மீடியாடெக் கேமராலலாம் இது வந்து கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஸோ 1080p தான் இருக்குது.
ஸோ அவ்வளோதான் ஸ்ட்ரீட் 1080p ஆன் ஆஃப் இது கொடுத்துருக்கணும் அவ்வளோ. ஓகே ஓகே வீடியோ குவாலிட்டி விஜி சூப்பரா. ஸோ இப்போ எப்படியா இருந்தாலும் இதை யூஸ் பண்ணி பார்த்தா அதாவது நான் ஆல்ரெடி கேமரா சாம்பிள்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே டீசெண்டாக இருக்குது. நீங்கள் டச் பண்ணாத வரைக்கும் டீசெண்டாக இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து போய் டச் பண்ணி அந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆகணும்னு போனீங்க அப்படின்னா அது ப்ளோன் அவுட்டாக இருக்க மாதிரி காட்டுது. வீடியோக்கும் ஓகே டீசெண்டாக தான் இருக்குது. ஃபோக்கஸ் வந்து அந்த அளவுக்கு டச் பண்ண தான் வந்து ஃபோக்கஸ் ஆகுது. ஃப்ரண்ட் கேமராவில் ஏதோ பவுடர் போட்ட மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து சொல்லுங்கள். வீடியோவில் வந்து ஒரு மாதிரி லிப்ஸ்டிக் போட்ட மாதிரிலாம் இருக்குது ஃப்ரண்ட்டில். சமல்ல பியூட்டி மோட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆச்சுன்னு தெரில. வீடியோலலாம் பியூட்டி மோட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். போர்ட்ரேட் ஓகே. விக்கியோட ஃபோட்டோ ஒன்று எடுத்திருக்கேன். போர்ட்ரேட் வந்து நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள் எப்படி செக் பண்ணுங்கள். 2K வீடியோ ரெக்கார்டிங் 2Kல ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஜூம் ஆப்ஷன் இருக்குது. ஃபோட்டோ மாதிரி வீடியோக்கும் வந்து 4x வரைக்கும் ஜூம் இருக்குது. ஃபோக்கஸ் எந்த அளவுக்கு ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃபோக்கஸ் டச் பண்ணால் தான் ஃபோக்கஸ் ஆகுது. ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஃப்ரண்ட் கேமராவில் 1080p வீடியோ ரெக்கார்டிங் டைனமிக் ரேஞ்சில் அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ சன் பின்னாடி இருக்குது. பின்னாடி இருந்தால் அந்த அளவுக்கு மூஞ்சி தரல. ஸோ இப்போ வந்து மூஞ்சி நல்லா தெரியுது. ஆனால் ஏதோ லிப்ஸ்டிக் போட்ட மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதில் பார்க்குறதுக்கு வந்து பயங்கர பூஸ்டடாக இருக்குது ஃப்ரண்ட் கேமரா. அட்வான்ஸ்டு 1440pலாம் வருதா இதுக்கு? டிமென்சிட்டி 6080க்கு 1440 1080p. ஸோ HDR கிடையாது. பிரைட்னஸ் ஆனால் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் மென்ஷன் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாரு 2 பிரைட்னு சொல்லுது. சூப்பராக இருக்கு வச்சா பேனல். எல்சிடி வரல, ஸோ கோடு விளையாடுறதுக்கான இதில் வியூவிங் ஆங்கிள்ஸ் பெட்டராக இருக்குல்ல. எல்சிடி எப்பயுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இல்லை பட்ஜெட் ஃபோன்ஸோ கம்பேர் பண்ணும்போது இதில் வியூவிங் ஆங்கிள்ஸ் நல்லா. எனக்கு என்னென்னா ப்ரீமியம் ஃபோன்லேயும் ஒரு எல்சிடி வேரியன்ட் விட்டால் நல்லா இருக்குமேன்னு தோணுது. யாராவது இருக்காங்க இப்போ ஐக்கூ இந்த மாதிரி யாராவது? எல்லாருமே எல்சிடி இப்போ எல்லாமே பஞ்ச் ஹோல் போனாலும் ஆமுலெட் கொடுக்குறேன், ஆனால் பஞ்ச் ஹோல் கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், நாச் கொடுக்குறேன், ஆனால் ஆமுலெட் அப்படின்றேன். கேட்டால் எல்லாருமே ஆமுலெட் தான் கேட்குறாங்க. எல்சிடி ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை நிறைய பேர். யாருங்க அது வெறும் ஆமுலெட் கேட்குறது? அப்படி தான் எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. எங்க இந்த ஸ்பீக்கர் போட்ஸா? இது ஸ்டீரியோ கிடையாதுல்ல? எல்லாம் கிடையாது. அந்த பேஸ் தள்ளி விடு வச்சா கொஞ்சம் அப்படியே தள்ளி விடு. ஓகே எதிர்பார்க்க முடியாது. சிங்கிள் ஸ்பீக்கரு இருந்தாலும் சும்மா தான். ஓகே நீங்கள் அமைதியாக கொஞ்சம் இதுவாக இருந்தீங்கன்னா கரெக்ட் தான். ஓரளவுக்கு டிட்டர்ஜென்ட்டாக இருக்குங்க. கன்சிடர் பண்ணலாம். அதாவது சொல்ல போனால் இப்போ இந்த ஸ்பீக்கருக்காக யாரும் இந்த ஃபோன் வாங்கலை. ஃபுல் ஹெச்டி கேமராக்காக அந்த அளவுக்கு வாங்கலாம். உங்களுக்கு வந்து ஃபுல் ஹெச்டி ஸ்க்ரீன் வேணும், ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், 5G சப்போர்ட் இருக்கணும். இது எல்லாமே 12,000 ஆஃபரோட கிடைக்கணும் போது யாருமே இல்லை. அதான் ஃபேக்ட். இன்னும் சார் வேலையும் செக் பண்ணிடுவோம். ஓகே அடே பாக்ஸ்லேயே அப்போ அது எதுன்னு போட்டு less than 1.6 kg. பாக்ஸ்லேயே அது எதுவும் போட்டிருக்கும் பாருங்க. அதான் less than 1.6 watt per kg தான் போட்டிருக்கு. இதோ அதான் லெஸ்ஸுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. சரியா? என்னடா இது, சரி விடு, அவ்வளோதான் காட்டியிருக்காங்க. எல்லாரும் இப்படி தான் பண்ணுறாங்க. உள்ள மேனுவல் இருக்குமா? ஒன்றுமே இருக்காது. மேனுவல் இதுதானா? இதுதான் மேனுவல் போட்டிருக்கு, அவ்வளோதான். ஓகே, எதுவாது தேவைன்னா நீங்கள் லாவாவோட வெப்சைட்டில் போய் படிச்சுக்கலாம். வாங்கிக்கலாம், தூக்கிக்கலாம். அப்படிதான் வாங்கிக்கலாம். ஆமாம், வாங்கினா போய் தூக்கிக்கலாம். ரைட்டு. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் இப்போ வேல்யூ ஃபார் மணியான்னு கேட்டால் இதுவும் ஒன் அமங் த ஆப்ஷன் உங்களுக்கு 12,000 அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோன் தான் வாங்கணும்னு இல்லைங்க. சம்டைம்ஸ் ஆஃபரில் உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் மோட்டோலாம் இருக்குது. மோட்டோவில் மேபி G54 இன்னும் ஒரு 3-4 மாதம் கழிச்சு இந்த ப்ரைஸ்க்கு வரதுக்கு ஆச்சரியமே இல்லை, வரும். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் லாவா வந்து ஒரு அதுவும் அண்டர் 15,000 தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு 12,000 தான் பட்ஜெட் இருக்குது. ஸ்ட்ரிக்ட்லி 12,000. பேங்க் கார்ட் ஆஃபர் வேணும்ல வட்ஸு. கார்ட் ஆஃபர் இருந்தால் தான் 12,000. அப்படி இல்லை 13,500. ஆனால் இதில் ஒரு ஃபேக்ட் இருக்குது வட்ஸா. இன் மொபைல்ஸ் வந்தானுங்க, எங்கே போனானுங்கன்னு தெரியல. பேர் மட்டும் தான் இன்னும், ஆனால் அவுட் ஆகிட்டாங்க. இந்தியன் கம்பெனி இது ஒண்டி தான் மிச்சம் இருக்குது. ஆமாம், ஓரளவுக்கு இவங்க ஏதோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் லாவா கிட்ட என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னா, அக்னி வந்துச்சு. பார்த்தீங்களா? ஆமாடா. இல்லை அக்னி வந்துச்சுல, இது ஒயர்லெஸ் எஃப்எம்மா ஒயர்டா? இந்த ஒயர்டு தான். ஓகே ஓகே. இல்லை இந்த அக்னி வந்தது இல்லை, அந்த மாதிரி இன்னும் வேறு ஏதாவது ட்ரை பண்ணி ஒரு 8+ Gen 1 வந்து ட்ரை பண்ணிட்டாங்கன்னா ஓகே ஓகே ஓகே.
8+ Gen 1 இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் பழைய SoC இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு ஃப்ளாக்ஷிப் ட்ரை பண்ணிட்டாங்க. பார்க்கலாம். அக்னி நல்லா தான் பண்ணுறாங்க, இந்த 20,000 ப்ரைஸ் ரேஞ்சில் நல்லா தான் பண்ணுறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்து எந்த மாதிரி இந்த அக்னி பண்ணுறாங்க அப்படின்னு தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். 2024 எப்படி இருக்க போகுது அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஹோப் இருக்குங்க லாவா மேலே. பட் அதை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். ஸோ அடுத்து வரக்கூடிய மாடல்ஸில் தெரியும். ஸோ இதுதாங்க லாவாவோட ஸ்டார்ம் 5G பற்றி ஒரு வீடியோ. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாத்திருக்கோம். சிவபரணி சிவச்சன் பார்க்கலாம். பாய்.